ஆப்பிளோட சேம் சர்வீஸ் வந்து you will get 30 to 40% lesser. டேட்டா வேணும்னா போர்டை ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் you will get the data. நாங்க தான் போர்டு ரிப்பேர் பண்றது பெஸ்ட் ஆக்சுவலி. பாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு, பாண்டிங்கான லேயரை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், நாங்க ஒரிஜினல் ஸ்பேர் மட்டும் தான் போடுவோம். டூப்ளிகேட் ஸ்பேர் நீங்க கம்பல் பண்ணாலுமே நாங்க போட மாட்டோம். இங்க நீங்க ஆப்பிள்ல போனீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் ஒரு ஆப்ஷன். ஆக்சுவலா நாம வந்து இதுல பேட்டரி மாத்துவோம், ஸ்பீக்கர் மாத்துவோம், ரிப்பேர் பண்ணுவோம், கேஸ் ரிப்பேர் பண்ணுவோம், எல்லாமே நாங்க ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு மேக்புக்கோட மதர் போர்டு வந்திருக்கு, நாம வந்து டயக்னோஸ் பண்றோம். டயக்னோஸ் பண்றது விஷுவல் டயக்னோஸ் பண்றோம். வாட் இஸ் இம்பாக்ட் பை வாட்டர் ஆர் பை பவர் ஆர் எனிதிங், you know, it will be indicated. உங்களோட டேட்டாஸ் எல்லாமே சேஃபா செக்யூர்டா நாம வந்து will give first importance to the customer privacy. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம ஜிஎஸ்எம் சர்வீஸ் ஆப்பிள் கேரோட இன்னொரு பிரான்ச் நம்ம காட்பாடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ அங்கே தான் இருக்கோம். ஸோ உங்களுக்காகவே நம்ம இப்போ வேலூருக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சூப்பராகவே உங்கள் ஆப்பிள் டிவைசஸ்க்கு வேற லெவலில் ஒரிஜினல் சர்வீஸ், அதுவும் லோ காஸ்ட்டில் எங்கே கிடைக்கும், என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ ரிச்சி ஸ்ட்ரீட்டில் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் போய் பாருங்கள், ஒரு ஐ பட்டன் தரேன். ஸோ அவங்களோட ஒரு பிரமாதமான ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இங்கே இப்போ காட்பாடியில் வேலூரில் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஐடி காலேஜ் இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸலின் காலேஜ் இருக்கு. ஸோ ஒரு பிரைம் லொகேஷனில் தான் நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். ஸோ இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்பிள் டிவைசஸ் யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஃபோனுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஆப்பிள் சென்டர் சர்வீஸ் சென்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பணத்தை தீட்டிடுவாங்க. பட் நம்ம ஜிஎஸ்எம் சர்வீஸில் அதே ஒரிஜினல் சர்வீஸ் பாதி விலையில் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த பிரான்ச்சில் போயிட்டு என்னென்ன மாதிரி ஆஃபர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரதுக்கான அட்ரஸ் லொகேஷன் நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து எக்ஸாக்ட்லி நம்பர் 4A 4th ஈஸ்ட் காஸ்ட் ரோட், காட்பாடி. நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓடை பிள்ளையார் கோவில் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரதுக்கான எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நாங்க கோயம்புத்தூர் சீரிஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸ் ஆல் த கோல வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வேலூர் சீரிஸ் வரும், அதுக்கப்புறம் வேற எந்த ஊருக்கு நாங்க வந்து வீடியோ பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க யாராச்சும் ஷாப் ஓனரா இருக்கீங்க, உங்களோட வீடியோ நாங்க வந்து ரிவ்யூ பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை தொடர்பு கொள்வாங்க. வாங்க இப்போ நம்ம காலேஜ் பிரதர் கிட்ட கேட்டு என்னென்ன மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இந்த பிரான்ச்சுக்கு இருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர், எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம ஜிஎஸ்எம் சர்வீஸ் காட்பாடி பிரான்ச் உள்ள வந்துட்டோம். நம்ம கூட எப்பவும் போல நம்ம காலேஜ் பிரதர் தான் இருக்காங்க. ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம வேற லெவல் பிரைம் லொகேஷன்ல காட்பாடியில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்க, இதுக்கான நீடு என்ன, அது இந்த லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? இந்த லொகேஷன்ல சூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, விஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட சென்னையில வந்து சர்வீஸ் பண்றாங்க. சரிங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா பிடிக்கலன்றதை விட வந்துடுறானுங்க, வருது ஒரு 2 நாள் கழிச்சு வந்து திரும்பவும் வரணும், காலேஜ்ல இருந்து வரணும், அவன் வேற ஒரு ஆளை கூட்டு வரான், 3 பேர் வரானுங்க. இது ஒரு ரொம்ப கிளம்சியா இருக்கு. பட் வந்து அவங்க வந்து they would not be able to get service from Apple. அதனால வேற டிவைஸ்க்கே போயிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு நீட் இருக்கு, எனக்கு ஒரு நீச் இருக்கு, இங்க பிசினஸ் நீச் இருக்குன்றது நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ why can't we start your year அப்படின்னால இங்க இந்த லொகேஷன்ல ஆரம்பிச்சோம். நம்ம விஐடி மட்டும் இல்ல, சிஎம்சியும் இருக்கு, அக்லிஷியம்னு ஒரு காலேஜ் இருக்கு. சரௌண்டிங் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு, உங்களுக்கு சொல்லிட்டோம்ல. அது எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து I'll tell you. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம சூப்பரா நீங்க வந்து பாருங்க. சோ இந்த பிரான்ச்ல வந்து அதே மாதிரி தீம்ல வந்து நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க, அதே கலர்ஸ்லாம். ஆமா ஆமா ஆமா. சோ அப்ப அங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆஃபர்ஸும் இங்க கண்டினியூ ஆகும். ஆமா. திறப்பு விழா சலுகையா புதுசா ஏதாவது ஆஃபர் எடுத்து? இல்ல சார், ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் ஆஃபர் கொடுத்துருக்கோம். பட் வந்து நீங்க பிரைசிங் வந்து ஆப்பிள்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளோட சேம் சர்வீஸ் வந்து you will get 30 to 40% lesser in GSM service Apple device. அதனால you will get more credibility. You know, we will not ask to wait 15 days 20 days அப்படின்னு வெயிட் பண்ண சொல்ல மாட்டேன். I will not say as like that ரீப்ளேஸ்மெண்ட் தான்ப்பா, உனக்கு போர்டு இவ்வளோ காசுப்பா, உனக்கு பேட்டரி இவ்வளோ காசுப்பா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். I'll do the needful thing according to your situation. I'll put myself on your shoe actually. அப்படிதான் பிசினஸ் பண்ணணும். அப்பதான் அதான சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ். அத கண்டிப்பா we will give. ஓகே சார். சோ வேற லெவல்ல நீங்க வந்து ஆப்பிள் டிவைசஸ்க்கு ஒரிஜினலான சர்வீஸை கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோ நிறைய வரவேற்பு கிடைச்சது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ புதுசா பாக்குற ஆடியன்ஸ்க்காக ஒரு தடவை நீங்க யாரு, எத்தனை வருஷமா இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு குயிக்கா சொல்லிடுங்க சார்.
நாங்கள் வந்து ஜிஎஸ்எம் சர்வீஸ் ஆப்பிள் டிவைஸ் கேர் சென்னையில் வந்து 4 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி ஆரம்பிச்சோம்னா என்னோட கீன் வந்து பிஸ்னஸ் பண்ணுவோன்ட்டு ஐ இன்ஸ்பயர்ட் அபவுட் ஆப்பிள் ஸோ தட் ஐ ஸ்டார்டட் த சர்வீஸ் ஃபார் ஆப்பிள் டிவைஸ். அப்படி தான் நான் சர்வீஸ் ஆரம்பிச்சது. சென்னையில் வந்து இப்போ நான் 3.5 years ஐ கிராஸ் ஆக்சுவலி. இப்போ நாங்கள் வந்து அடுத்த பிரான்ச் வந்து இங்கே காட்பாடியில் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கேயும் வந்து அதே டெக்னாலஜி அதே விஷயம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால யூ வில் கெட் ரியல் ஆப்பிள் சர்வீஸ். ஐ எம் நாட் கிவிங் யூ ஆப்பிள் ரீப்ளேஸ்மெண்ட். ஐ எம் கிவிங் யூ ஆப்பிள் ரியல் சர்வீஸ். ரியல் சர்வீஸ் at the lowest price. Lowest price, not the lowest price actually. I didn't mean lowest price. I will give the exact price. We'll make it that way. ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் பிரீமியம் சர்வீஸ் வந்து நீங்க லோயஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால குவாலிட்டி அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ ஸ்பேர் காஸ்ட்டும் நான் வந்து ஐ ஹவ் டு டூ மால் ஃபங்க்ஷனிங் திங்ஸ். அதனால அப்படி நான் பண்ண மாட்டோம். உங்களுக்கு சேம் ஒரிஜினல் ப்ராடக்ட் கொடுப்போம். ஆனா லெசர் ப்ராஃபிட் ஆஃப் ஆர் செல்ஃப். வில் கீப் லெசர் ப்ராஃபிட் டு பெனிஃபிட் ஆஃப் ஆர் கஸ்டமர் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். மெயின் டார்கெட் ஆடியன்ஸே வந்து ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து ஐயோ இவ்வளவு காசு செலவாகுது, அதே குவாலிட்டியில எனக்கு சர்வீஸ் கம்மி விலையில கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க வரலாம். எஸ், இங்க வரலாம். சோ இப்போ வந்து சொல்லுங்க சார், நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மேம் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டைமிங்ல ஓபன் பண்றோம்? மக்கள் எப்போ வரலாமா? 11 o'clock வருவாங்க. இங்க வந்து 10 o'clock ஓபன் பண்ணனும்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு 2 பேர் வந்து லேட்டா தான் வருவாங்க. ஆனா இருக்கிறதே 2 பேர் தான். பட் ஆனா இருந்தாலும் 2 பேர் லேட்டா வருவாங்க. அதனால நீங்க 11 o'clock மேல வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நைட் வந்து மேடம் மட்டும் தான் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. ரொம்ப ஸ்லோவான வாய்ஸ்ல பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஹையர் வாய்ஸ்ல பேசுவாங்க. அதனால அப்பயே நம்ம கொடுத்துருவோம். 6:30 கிளம்பிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 2 பேரும் இங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. 8:30 வரையும் will be available. ஓகே சார். சோ லைக் ஆப்பிள் டிவைசஸ் எதுவா இருந்தாலும் சரி, சின்ன ஆப்பிள் பென்சில்ல இருந்து நீங்க ஐமேக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரீப்ளேஸ் லெவல்ல சர்வீஸ் பண்றோம், ரிப்பேர் பண்றோம். ஓகே சார். சோ இப்போ ஆரம்ப விலை, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா ஒரு ஏர்பாட்ஸ் வச்சிருக்காங்க, எனக்கு அந்த ஒரு பட்ஸ் கேட்க மாட்டேது அப்படினா கூட வரலாம். ஆமா, ஏர்பாட்ஸ் முதற்கொண்டு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இதுல ஹைலைட் என்னன்னா, நாங்க ஏர்பாட்ஸ் வந்து எங்க அளவுக்கு வந்து உங்களால குவாலிட்டியா சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு நாங்க ஆப்போசிட் பர்சன் நான் சொல்ற அளவுக்கு எங்கிட்ட இருக்கும் சர்வீஸ். ஓகே சார். நீங்க ஏர்பாட்ஸ் வந்து நீங்க எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய சாட்டிஸ்ஃபைபிள் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நீங்க எங்களோட ரிவ்யூவே பார்க்கலாம். ஏர்பாட்ஸோட ரிவ்யூவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் 15 days வெயிட் பண்ணேன், செக் பண்ணி நான் ரிவ்யூ போடணும்னு போட்டேன், அவங்க வண்டர்ஃபுல் சர்வீஸ் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க கிடைக்கும். இதே சர்வீஸ் இங்கேயும் கிடைக்கும். இவங்களோட எல்லாமே வந்து வேற லெவல்ல குவாலிட்டியா ட்ரஸ்டபிளா கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா சஜஷன்ல ஃபீட்ல வந்துச்சு சார் உங்களோட வீடியோ எல்லாமே. உங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்ல நானும் ஒரு ஆளு. சோ கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் இன் டீடைலா பார்க்கலாமா சார்? ஓகே போலாம். ஓகே மாஸ்டர், ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம்? ஐமேக்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஐமேக் வந்து இங்கேயும் ஐமேக் சர்வீஸ் பண்றோம். ஐமேக் உங்களுக்கே தெரியும், ஐமேக் நம்ம தான் தி பெஸ்ட் ஆக்சுவலா. இப்போ இவங்க வந்து அப்கிரேட் பண்றதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து HDD வந்திருக்கு. அவங்க SSD அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க கஸ்டமர். அதனால இப்போ SSD அப்கிரேட் பண்ண போறாங்க. இதுல வந்து 16GB RAM போட முடியும். இப்போ 8GB இருந்தா நம்ம 8GB இன்னொன்னு ஆட் பண்ணி அப்கிரேட் பண்ணி RAM அப்கிரேட் பண்ணுவோம், SSD அப்கிரேட் பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு SMPS ஆக்சுவலா. SMPS நம்ம இது பண்ணுவோம். இது மதர் போர்டு ஆக்சுவலா. மதர் போர்டு நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் நம்ம சர்வீஸ் சென்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுவோம், சிப் லெவல் சர்வீஸ் பண்ணுவோம். ஆமா ஆமா ஆமா, எங்கிட்ட டோனர் போர்ட்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. SMD காம்பனன்ட் டோனர்ல இருந்து எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ ஐமேக் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்காரு. A1418 2013 லேட்டர். இதுலயே வந்து SSD அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. SSD வாரண்டி ஏதா கொடுக்கணுமா மாஸ்டர்? இல்ல, SSDக்கு வந்து உங்களுக்கு 5 years வாரண்டி வரும். இப்போ நம்ம மாத்திர SSD 5 years வாரண்டி. RAM வந்து அன்லிமிட்டட் தான். டெக்னாலஜி வந்து என்ரிச் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு அந்த RAMல ஃபால்ட்டே வராது. நீங்க தொடச்சு போட்டா லைஃப் டைம் தான், லைஃப் டைம் வாரண்டி தான் அதுல. சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ மேக் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேக் மதர் போர்டு வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரிப்பேர் இருக்கு, இங்க RAMல வந்து இஷ்யூ இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, ஸ்கீமாட்டிக்ஸ் பாக்குறாங்க. அது என்னென்ன ரெயில்ல எல்லாம் போகுது, என்னென்ன வேல்யூ எல்லாம் கம்மியா இருக்கு, அதை வச்சு எடுத்துட்டு அவுட்புட் எடுத்துட்டு இங்க வந்து ரிப்பேர் பாக்குறாங்க. இப்போ இங்க மேக் புக்ல நாங்க என்னெல்லாம் ரிப்பேர் பண்றோம்னா, மேக் புக் டெட் ரிப்பேர். மேக் புக்கோட டெட் வந்து நாங்க வந்து டேட்டாவோட எடுத்து கொடுப்போம். ஆக்சுவலா வந்து விண்டேஜ் மிஷின்ல மட்டும் தான் ஹார்ட் டிஸ்க் வந்து வெளியில இருக்கும். அதனால மதர் போர்டே மாத்தினாலும் உங்களோட டேட்டா டிஃபெக்ட் ஆகாது. பட் ஆனா இப்போ வர மேக் M1 M2 M3 M4 T2 T1 எல்லாமே சிஸ்டம் ஆன் சிப் போர்ட்லயே தான் அந்த ஸ்டோரேஜ் வரும். அப்போ உங்களுக்கு டேட்டா வேணும்னா போர்டை ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் யூ வில் கெட் த டேட்டா. அப்போ போர்டை ரிப்பேர் பண்ற பீப்புள் உங்களுக்கு வேணும். அப்போ நாங்க தான் போர்டு ரிப்பேர் பண்றது பெஸ்ட் ஆக்சுவலி. அதனால மார்க்கெட்ல நமக்கு நல்ல பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து நிறைய சர்வீஸ் பண்ண முடியும், உங்களுக்கு டேட்டாவும் ரெட்ரீவ் பண்ணி கொடுக்க முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, M1 M2 M3 M4க்கு டேட்டாவை ஸ்டோரேஜும் நாங்க அப்கிரேட் பண்ணி கொடுப்போம். ஸ்டோரேஜும் அப்கிரேட் பண்ணி MacBook Pro வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இப்போ பேஸ் வேரியன்ட் எடுத்துட்டு இப்போ என்ன மாதிரி வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணணும், ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நீங்க எக்ஸ்டர்னலா SSD வாங்கி போட்டு கஷ்டப்பட தேவையில்லை. பை டிஃபால்ட் ஸ்டோரேஜ் நீங்க இன்க்ரீஸ் ஆமா, டிஃபால்ட் 1TB 2TB 8TB வரையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ 1TB னா எவ்வளவு மாஸ்டர் ஆகும்? M1 Proக்கு 1TBக்கு 19500. அதே மாதிரி நாங்க தேர்ட் பார்ட்டி ஸ்டோரேஜ் நாங்க போட மாட்டோம். ஆப்பிள் அசைன்டு என்கிரிப்ஷன் ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு எங்களால லைஃப் ஸ்பேனும் இங்க ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி வாரண்டியும் கொடுப்போம்.
கொடுப்போம். அந்த ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு நான் 3 months வாரண்டி கொடுப்பேன். ரிப்பேர் பண்ண ஸ்டோரேஜுக்கு வந்து 3 months கொடுப்பேன். இப்போ நான் ஒரு டிவைஸ் வாங்கிட்டேன், இன்னும் 6 மாசம் ஆப்பிள் வாரண்டி இருக்கு. 6 மாசம் ஆப்பிள் வாரண்டி இருக்கும்போதே நான் அப்டேட் பண்றதுக்கு எடுத்துட்டு வரலாமா? இல்ல அப்படி நாங்க பண்ணி கொடுக்க மாட்டோம். பட் கஸ்டமரோட கம்பல்ஷன் இருந்ததுன்னா நாங்க பண்ணுவோம். பட் நாங்க ஒரு அட்வைஸ் என்ன கொடுப்போம்னா, வாரண்டி முடிஞ்ச பிறகு நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆமா, அதுதான் ரெக்கமெண்டட். இப்போ M2 க்கு எவ்வளவு மாஸ்டர் ஆகும்? M2 ஏருக்கு எவ்வளவு ஆகுங்க? M2 ஏருக்கு வந்து அதே தான் 19500 தான் வரும் 1 TB. M1 ப்ரோக்கும் அதே தான் வரும் 1 TB. அதே மாதிரி மாடல் வைஸா மாறும். அது A2485 இருந்தா ஒரு பிரைஸ் வரும், A2442 இருந்தா ஒரு பிரைஸ் வரும், A2338 தான் உங்களுக்கு நான் கொடுத்த பிரைசிங். கஸ்டமர் வந்து யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா வந்தாங்கன்னா they'll get offer price actually. Whatever service they are getting from our GSM service Apple device, they'll get offer on that also. So அந்த ஆஃபர்ஸ் நீங்க யூஸ் பண்ணனும்னா வீடியோட எண்ட்ல பாருங்க, சூப்பரான ப்ரோமோ கோட் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து டிவைஸ் எடுத்துட்டு வராங்க அப்கிரேட் பண்றதுக்காக அப்படினா அதுல இருக்கிற ஸ்டோரேஜ் பேக்கப் எடுத்துக்கணுமா இல்ல நீங்களே இதுல இருக்கிறத அதுல ஏத்தி கொடுத்துருவீங்களா? இல்ல அவங்க ஸ்டோரேஜ் பேக்கப் எடுத்துட்டு எங்க கிட்ட வந்து சர்வீஸ் மட்டும் தான் கொடுக்கணும். வர்க் நாங்க முழுசாலாம் ஒரு சர்வீஸ் நாங்க பண்ணி கொடுக்க முடியாது. என்ன ரீசன்னா எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் எங்களையும் நீங்க ஃப்ரீ அவுட்டிங்னா மட்டும் தான் நாங்க நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அப்ப நாம என்ன பண்ணலாம்னா, நீங்க கஸ்டமரா பேக்கப் எடுத்துங்க, எக்ஸ்டர்னல் டிவைஸ் போட்டு நீங்க எடுக்கணும், டைம் மிஷின் பேக்கப் எடுத்துக்கணும், அது உங்களோட விருப்பம். நீங்க பேக்கப் எடுத்துட்டு ஃபைண்ட் மை ஐபோன், ஃபைண்ட் மை மேக் ஆஃப் பண்ணிட்டு கிளவுட ரிமூவ் பண்ணிட்டு நீங்க எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணி சாஃப்ட்வேர் போட்டு கையில அப்படியே கொடுத்துருவோம். இவ்வளவு நேரம் வந்து நம்ம iMac பார்த்தோம், MacBook பார்த்தோம், இப்போ அடுத்து என்ன மாஸ்டர்? இப்போ ஐபோன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன எல்லா ஆப்பிள் டிவைஸுமே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இது மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு ஐபோன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் ஐபோன் இன்ஜினியர் சுகுமாரன். இவர் வந்து இப்போ ஐபோன் வந்து மெயினா சொல்லணும், குறிப்பா இவங்க யூஸ் பண்ற அந்த டி-ஷர்ட்ல இருந்துட்டு அவங்க யூஸ் பண்ற ஐடி கார்டுல இருந்து பாருங்க, பின்னாடி ஒரு லோகோ இருக்கு, ஐ அம் a premium person, I am servicing premium product. இதெல்லாம் எப்படி வேற லெவல்ல இன்னோவேட்டிவா எடுக்க மாஸ்டர்? இதெல்லாம் இல்ல மாஸ்டர், லவ் பண்ணா கரெக்டா வந்துரும் மாஸ்டர். எல்லாமே லைஃப். அப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே ஆப்பிள் ப்ராடக்ட்ட பயங்கரமா லவ் பண்றீங்கன்னு சொல்லலாமா? இல்ல, நிறைய விஷயத்தை நான் லவ் பண்றேன். அதுல எல்லாத்துலயுமே லவ் காமிச்சிருவேன். இதுல இது ஒரு லவ் ஆக்சுவலா என்னோட லவ் காமிச்சிட்டேன், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ என்னன்னா, இப்போ இவங்க ஐபோன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபோன்லயும் நாங்க சிப் லெவல் சர்வீஸ் பண்ணுவோம், ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணி கொடுப்போம், டிஸ்பிளே மாத்துவோம், பேட்டரி மாத்துவோம், பேக் கிளாஸ் மாத்துவோம், கேமரா மாத்துவோம். உங்களோட டேட்டாஸ் எல்லாமே சேஃபா செக்யூர்டா நாம வந்து will give first importance to the customer privacy. நான் வந்து இந்த பாஸ்கோட் கொடுக்க மாட்டேன்ற கஸ்டமரை நாங்க கம்பலே பண்ண மாட்டோம். பாஸ்கோட் நீங்க வேணும்னா அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்னோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கஸ்டமர் நிறைய பேருக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்கு அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்போம். பாஸ்வேர்ட் கேட்கும் போது சொல்லுவோம், if there is there any privacy don't give passcode sir, we will service and will give afterwards, we will check கேமரா ஒர்க் ஆகுதா, பேட்டரி ஒர்க் ஆகுதா, வைஃபை ஒர்க் ஆகுதா, நெட்வொர்க் வருதா, இல்ல பேஸ்மெண்ட் வருதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு. இல்ல ரியலா சொல்றேன், ஏன்னா ஆப்பிளே வந்து கஸ்டமரோட டேட்டாக்கு தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இவ்வளவு பெரிய கம்பெனியே கொடுக்குறப்போ அவங்களோட ப்ராடக்ட்டை சர்வீஸ் பண்ற நாங்க கொடுக்க கூடாதா? அதனால தான் நம்ம அது கொடுக்குறோம். அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமரோட பிரைவசி தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல இம்பார்ட்டன்ட். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம். நம்ம காலேஜ் பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ சில பேர் அப்பா வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, பழைய ஐபோனா இருக்கும், ஸோ அதை எடுத்துட்டு வந்தா நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ, நான் சென்டிமெண்ட்டுக்கு ஐ கிவ் வேல்யூ. ஆப்பிள் வந்து சென்டிமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்கறது இல்லை அப்படின்றது நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. பட் வந்து we will give a sentiment value. சரிங்களா? பட் கஸ்டமருக்கு சென்டிமெண்டா இருந்ததுன்னா நாங்க 4S கூட நாங்க ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். பட் வந்து எங்களுக்கு ஸ்பேர் அவைலபிலிட்டி இல்லைன்னா நாங்க அப்சென்ட்டாக சொல்லிடுவோம், இல்லை சார் நாங்க ஸ்பேர் இல்லை, என்னால் இது பண்ண முடியாது. ஒரு வேளை ஸ்பேர் இருந்து என்னால் டைம் கொடுக்கணும், அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு வேல்யூ பண்ணணும் அப்படின்னா 100% நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு மேலே நான் இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கான சரியான ஆன்சர் கொடுத்து we will ask the customer to move on to some other upgraded device. ஓகே, கைடன்ஸ்மே நீங்க பண்றீங்க. ஆமா, surely will give a guidance. சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ அந்த ஐபோன் XS Max சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. பாண்டிங்கான லேயரை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அது வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க விக்க வச்சு. ஓகே, இத அப்டேட் பண்ண போறோமா? இப்போ அப்கிரேட் இல்ல, அது வந்து ஆல்ரெடி போர்டு ரிப்பேர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க, சாண்ட்விச்சை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. வேற மாதிரி. இப்போ ஐபேட் வந்து அவங்க வந்து டிஸ்ப்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் டிஸ்ப்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிக்ஸிங்கும் வந்து அவங்க ரொம்ப ப்ராப்பரா பண்ணுவாங்க. எங்களுக்கு ஸ்பேர் எதுவும் இல்லை, அவைலபிள் இல்லைன்னா நாங்க சென்னை சர்வீஸ் சென்டர்ல இருந்து எங்களுக்கு ஸ்பேர் வந்துடும். அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கூட அப்படிதான் வந்து அவங்க ஸ்பேர் எடுத்துட்டு வந்து இங்க டிஸ்ப்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து போர்டு ரீப்ளேஸ்மெண்ட், போர்டு ரிப்பேரு, டேட்டா ரிகவரி, டேட்டா அப்கிரேடு, ஸ்டோரேஜ் அப்கிரேடு எல்லாமே நாங்க பண்ணுவோம். ஐபேட்லயும், ஐபோன்லயும் பண்ணுவோம், ஐபேட்லயும் பண்ணுவோம், மேக்புக்லயும் பண்ணுவோம். எல்லாத்தையும். ஆமா. சோ இது எக்ஸாக்ட் என்ன மாடல் மாஸ்டர்? ஐபேட் ப்ரோ 11 inch செகண்ட் ஜென். கரண்ட் ஜெனரேஷன் வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஆமா, எல்லாமே பண்ணுவோம். ஸ்பேர் அவைலபிலிட்டி வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். ஒருவேளை ஸ்பேர் அவைலபிள் இல்ல அப்படின்னா நாங்க சொல்லிடுவோம், இல்ல சார் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போ அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நாள் டைம் நீங்க வந்து மனசுல எடுத்துட்டு வச்சுட்டு வரலாம் நம்ம GSM சர்வீஸ்க்கு? ஆக்சுவலா வந்து ஒரு சில ஸ்பேர்ஸ் வந்து எங்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா 1.5 மாசம் கூட கஸ்டமர் வெயிட் பண்றாங்க. ஏன்னா நாங்க ஒரிஜினல் ஸ்பேர் மட்டும் தான் போடுவோம். நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், நாங்க ஒரிஜினல் ஸ்பேர் மட்டும் தான் போடுவோம். டூப்ளிகேட் ஸ்பேர் நீங்க கம்பல் பண்ண
சொன்னாலுமே நாங்க போட மாட்டோம். அதே மாதிரி எனக்கு ஒரிஜினல் ஸ்பேர் வால்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா எங்களை ஆப்பிள் வந்து சப்போர்ட் பண்ணாது. நாங்க எங்களோட ஒரிஜினல் ஸ்பேர் யூஸ் பண்றது டூப்ளிகேட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி எஸ் ஷூர் ஆப்வியஸ்லி சொல்றேன் 100%. அதே மாதிரி நாங்க ஸ்பேர் நாங்க எடுக்கிறோம் இல்லையா, இன்னொரு டிவைஸ்ல இருந்து மட்டும் தான் நாங்க ஸ்பேர் எடுக்கிறோம். எங்களுக்கு ஆப்பிள் வந்து கொடுக்காது பாக்காலே இது ஜிஎஸ்எம் சர்வீஸ் நீங்க வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் எங்கிட்ட இருந்து வாங்கிக்கிங்க அப்படின்லாம் சொல்லாது. அவங்க வந்து அவங்க கஸ்டமர் தான் கொடுப்பாங்க. நாம வந்து தேர்ட் பார்ட்டி வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா ப்ராடக்ட்டை நம்பி தான் நாங்க வந்து சர்வீஸே பண்றோம். அப்ப நான் எனக்கு iPad Pro 11 inch செகண்ட் ஜென் டிஸ்பிளே வேணும் அப்படின்னா நான் ஒரு iPad Pro 11 inch செகண்ட் ஜென் வாங்குவேன். வாங்கி அதில் இருக்க டிஸ்பிளே தான் நாங்க எடுத்து போடுவோம். அதுவுமே நாங்க குவாலிட்டி ஆடிட் பண்ணி அந்த டிஸ்பிளே நல்லா இருக்கா, ஸ்பேர் ப்ராப்பரா இருக்கா, குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ண பிறகு தான் நாங்க இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கும் நாங்க வாரண்டி கொடுக்குறோம் 3 months. லைக் ஆப்பிள் சொன்ன மாதிரி தான் ஆப்பிளோட எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்க சர்வீஸ் பண்றோம். ஏர்பாட்ஸும் சர்வீஸ் பண்ணுவோம். ஏர்பாட்ஸ் நாங்க எப்படி சர்வீஸ் பண்ணுவோம்னா, நீங்க எங்கிட்ட ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get to know the quality of GSM service Apple device care. என்ன சர்வீஸ் நீங்க எடுத்தாலும் நான் உங்களுக்கு 3 months வாரண்டி கொடுப்பேன். அந்த 3 months வாரண்டியுமே நாங்க வந்து அத்தன்டிகேஷனோட கொடுப்பேன். என்னன்னா ஒரிஜினல் ஸ்பேர் தான் நம்ம யூஸ் பண்றோம், the quality adhesive தான் நாங்க யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஆப்பிள் நீங்க எப்படி வாங்குனீங்களோ அந்த பட் அதே ஃபினிஷிங்ல தான் கொடுப்போம். இப்பயுமே ஏர்பாட்ஸ் Pro 2 வந்திருக்கு சர்வீஸ்க்கு, Pro 1 வந்திருக்கு, Pro 2 வந்திருக்கு. இப்போ நாங்க இதையும் வந்து சர்வீஸ் வந்து நாங்க பண்ணி கொடுக்க போறோம் கஸ்டமருக்கு. இங்க நீங்க ஆப்பிள்ல போனீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் ஒரு ஆப்ஷன். ஆக்சுவலா நாம வந்து இதுல பேட்டரி மாத்துவோம், ஸ்பீக்கர் மாத்துவோம், ரிப்பேர் பண்ணுவோம், கேஸ் ரிப்பேர் பண்ணுவோம், எல்லாமே நாங்க ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். பட் ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் எங்கிட்ட அவைலபிள் கிடையாது. அதே மாதிரி ஏர்பாட்ஸ் 1 and 2, ஏர்பாட்ஸ் Pro 1, Pro 2 and ஏர்பாட்ஸ் 3 இந்த 5 ஏர்பாட்ஸ் மாடல்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து Pro 2ல வந்து பேட்டரி வந்து ஃபால்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா பட்டனை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நாங்க பேட்டரி மாத்தி கஸ்டமர் கொடுப்போம். இது மேக்ஸிமம் 2 days டைம் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கிப்போம். ஒரு சில கஸ்டமர் வந்து ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னா அந்த கஸ்டமருக்கு ஒரே நாள்லயே நாங்க டெலிவரி பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி கியூக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுவோம். கியூ வந்து உங்களுக்கு லென்த்தா இருந்ததுன்னா வில் டெல் த கஸ்டமர் வெயிட். ஓகேங்களா? கியூக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து மாறுமா? பிரைஸ்லாம் மாறாது, டியூரேஷன் மாறும், ரிப்பேர் டியூரேஷன் மாறும். இப்போ ஒரு ஏர்பாட்ஸ்க்கு நாங்க 4 to 5 hours எடுத்துப்போம். இந்த 4 to 5 hours வந்து முன்னாடி இன்னொரு ஏர்பாட்ஸ் ப்ரோ ஓடிட்டு இருக்குன்னா அந்த 5 years கழிச்சு தான் இந்த ஏர்பாட்ஸ் நாங்க எடுப்போம். அப்போ வந்து அந்த 5 years வந்து will be added to this work actually. அப்போ வந்து ரெண்டாவது நாள் தான் உங்களுக்கு கிடைக்கும். கஸ்டமர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களால அதை ட்ராக் பண்ணிக்க முடியுமா வீட்ல இருந்துட்டு? இல்ல நாங்க வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு இல்ல அவங்க கால் பண்ணாலும் நாங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆமா, அப்டேட் என்னன்னு கொடுப்போம். இப்போ நம்ம ஏர்பாட்ஸ் பார்த்தோம். இப்போ உங்களுக்காகவே நிறைய பேருக்கு ஐவாட்ச் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அது நீங்க தெரியாம கீழே போட்டு வந்துருச்சு. ஆனா பட்சத்துல நீங்க நம்ம ஜிஎஸ்எம் சர்வீஸ்ல நம்ம காலேஜ் பிரதர் கிட்ட இருந்து கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி சர்வீஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க சார். ஐவாட்ச்ல வந்து நாங்க டிஸ்ப்ளே மாத்துவோம், டிஸ்ப்ளேயோட கிளாஸ் மாத்துவோம், டிஸ்ப்ளேயோட டச் மாத்துவோம், டிஸ்ப்ளேவே மாத்துவோம். பேஸ்ட் ஆன் வாட்ச் மாத்துவோம். அது கஸ்டமர் கொன்னா இது வேணாம் சார் எனக்கு புதுசா வாட்ச் வாங்கி கொடுங்கன்னா ஒரு கடையை காமிப்போம், அவங்க வாங்கிக்க வேண்டியதான். இதுதான். இப்போ இதுல வந்து போர்டு இஷ்யூ, அந்த போர்டு இஷ்யூ பார்ப்போம். இந்த கிரவுன் இஷ்யூ, இந்த பட்டன் இஷ்யூ இது எல்லாமே நாங்க ரிப்பேர் பண்ணுவோம். இதான் டிஸ்ப்ளேஸ். பேட்டரி மாத்தி கொடுப்போம். we have to mention பேட்டரி மாத்தி கொடுப்போம். பேட்டரி ஒரிஜினல் பேட்டரி தான் கொடுப்போம். அந்த பேட்டரிக்கு 3 மாசம் வாரண்டி கொடுப்போம். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங்கும் பண்ணி கொடுப்போம். ஆனா வாட்டர் ப்ரூஃபிங்கு வாரண்டி கிடையாது. the same way what Apple did the way we did. ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. இந்த கஸ்டமர் வந்து இப்போ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஒர்க்கை சப்மிட் பண்ணிட்டாங்க, ஒர்க்கை வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ஜாப் ஷீட் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இந்த ரிசப்ஷன் மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டேட்டாஸை ஃபில்அப் பண்ணுறாங்க, டிவைஸோட டேட்டாஸை ஃபில்அப் பண்ணுறாங்க, அவங்க அந்த டிவைஸோட அப்பியரன்ஸ் டீட்டெயிலை ஃபில்அப் பண்ணுறாங்க. we will not give a estimation until unless complete the diagnosis. அப்போ கஸ்டமர் கிட்ட எஸ்டிமேஷன் நாட் கிவன் சொல்லி எழுதி கொடுத்துருவோம். அந்த டயக்னோஸ்டிக் 1 hour 1.5 hourல முடிச்சுட்டு நாம வந்து பிரைசிங் சொல்லுவோம். அந்த கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டு ஜாப் ஷீட்டை வாங்கிட்டு போவோம். இப்போ பாருங்க அவர் வந்து ஜாப் ஷீட் வாங்கிட்டு இப்போ போறாரு. சூப்பர். இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ற வரைக்கும் இங்கேயே நீங்க சூப்பரா இடம்லாம் கொடுத்துருக்கீங்க. இங்க நம்ம வெயிட் பண்ணலாமா இல்ல போயிட்டு வரலாமா? இல்ல, இப்போ ஆக்சுவலா வந்து ஒரு சில டயக்னோஸ்டிக் வந்து 15 minutes 20 minutes ஆகும் அப்படின்ற சர்வீஸ்க்கு அவங்க வந்து உட்காந்துருக்கலாம். ஒரு சில டயக்னோஸ்டிக் 2 hours ஆகும், 1 hour ஆகும் அப்படின்றதுக்குலாம் நாங்க அனுப்பிச்சு விட்டுட்டு we will call them. even any proof வந்து நாங்க எடுக்கணும் அப்படினாலும் அதோட இமேஜஸ் வந்து நாங்க எடுத்துட்டு கஸ்டமருக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மேக்புக்கோட மதர் போர்டு வந்திருக்கு. நாம வந்து டயக்னோஸ் பண்றோம். டயக்னோஸ் பண்றது விஷுவல் டயக்னோஸ் பண்றோம். விஷுவல் டயக்னோஸ்ல நம்மளோட GSM Service Apple device careோட சிஸ்டம்ல என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா in front of customer will do the diagnostic. இப்போ கஸ்டமர் இங்க உட்கார்ந்திருப்பாங்க, அவங்க எதிரவே அவங்க மதர் போர்டை டயக்னோஸ் பண்ணுவோம். so that customer will get to know what is impact by water or by power or anything, it will be indicated. இங்க வாட்டர் மார்க்கா இருந்ததுன்னா பாருங்க சார் உங்களுக்கு வாட்டர் மார்க் ஆயிருக்கு, இங்க தான் வாட்டர் ஆயிருக்கு, பட்டது தான் வந்து உங்களுக்கு போர்ட் டேட் ஆயிருக்கு. எல்லாருமே ஆப்பிள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க 1 yearல ப்ராப்ளம் வந்துருச்சு, 1.5 year ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்க தப்ப அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அவங்க தப்ப சுட்டி காட்டணுன்றதுக்காக இல்ல, கஸ்டமர் கேன் கெட் த நாலேஜ் ஆஃப் சர்வீஸ். ஆக்சுவலா
அவங்க இங்க ப்ராப்ளம் ஆயிருக்கு, அதனால நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு ட்ரஸ்டபிலிட்டி இருக்கும். உள்ள வந்தோனே வந்து காட்டுறாங்களே நமக்கு என்ன பிரச்சனைன்னு ஓபனா இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்களோட ஸ்பேர்ஸ்க்குமே அத்தென்டிசிட்டி வாங்குவோம், சிக்னேச்சர்ஸ் வாங்குவோம். உங்களோட ஸ்பேர்ல இருந்தோ உங்களோட பார்ட்ல இருந்தோ எங்களுக்கு பணம் வேணாம். we are here to serve. சர்வீஸ்க்கு நான் உங்களுக்கு சார்ஜ் சொல்லுவேன், அதை அக்செப்ட் பண்ணோம்னா நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம பணம் எடுப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சா. இதெல்லாம் தான் நம்ம பிசினஸ் கோல். டயக்னோஸ் பண்றது கம்ப்ளீட்டா ஃப்ரீயா தான் பண்ணுவோம். டயக்னோஸ்டிக் வந்து there is no charge. There is no charge for the diagnostic. Any diagnostic. நீங்க ஒருவேளை சர்வீஸ் பண்ண சொல்லிட்டு நீங்க ரிட்டர்ன் வாங்குறப்ப தான் அதுக்கான காஸ்ட் இருக்குமாங்கண்டி. நீங்க டயக்னோஸ்டிக்கு சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. ஆமா. சோ இப்போ நீங்க வச்சிருக்கீங்க ஒரு ஆப்பிள் டிவைசஸ், அதுக்கு எவ்வளவு சர்வீஸ் சார்ஜ் ஆகும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூட ஃப்ரீயா எடுத்து டயக்னோஸ் ஆமா, ஃப்ரீயா எடுத்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம். டயக்னோஸ் பண்ணும்போது you will get to know our credibility. அந்த credibility உங்களுக்கு வந்து ஃபீல் ஆன உடனே உங்களுக்கு தெரியும் நாங்க இவங்க கிட்ட தான் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படியே நீங்க ஃபீல் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக நமக்கு எடுத்துட்டு வராங்க அடிக்கடி? இப்போ ஆப்பிள் இந்த எனக்கு நிறைய மேக்புக்ஸ் தான் வரும், நிறைய மேக்புக் டெட் மேக்புக்ஸ் வரும், மேக்புக் அப்கிரேட் வரும். டேட்டா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நான் ஆப்பிள் கிட்ட எடுத்துட்டு போனா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றாங்க, என்னோட 1 year ப்ராஜெக்ட் உள்ள இருக்கு, என்னோட கம்பெனியோட டேட்டாஸ் இருக்கு, நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் தான் நிறைய வருவாங்க. அதுவும் நாங்க 99% நம்ம ரெடி பண்ணி ஐபோன்ஸ்ல எனக்கு இந்த ஏர்பீஸ் போயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் ஆக்சுவலா அதெல்லாமே நாங்க எல்லாமே ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா. ஓகே. இப்போ இந்த ஏர்பீஸ் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு எவ்வளவு மாஸ்டர் ஆகும்? இயரிங் வந்து மாடலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் ஆகும். இப்போ ஒரு 13 ஐபோன் 13 வந்து 3300 rupees வரும். ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ். ஆமா. சோ இப்போ இந்த ஆஃபர்ஸ் என்ன எதுன்னு பாத்துறலாங்களா? பாத்துறலாம். சோ गाइस, இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்த அந்த தருணம் வந்துருச்சு. நம்ம வந்து எந்த வீடியோ பண்ணாலுமே மக்களாகிய உங்களுக்கு ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில இப்போ ரெண்டாவது தடவையா ஜிஎஸ்எம் சர்வீஸோட கொலாபரேட் பண்ணி நம்ம காட்டுப்பாடி பிரான்ச் மட்டும் இல்லாம சென்னை பிரான்ச்சுக்கும் சேர்த்து ஒரு சூப்பரான ஆஃபர் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அது என்ன நம்ம காலித் பிரதர் சொல்லுவார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து என்ன ஆஃபர்னா ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை நீங்க ஃபில் அப் பண்ணணும், உங்களோட ஆப்பிள் ஐடி அந்த டீடைல் எல்லாம் கொடுக்கணும். we will make sure உங்களோட டிவைஸ், உங்களோட மேக்புக், உங்களோட யூஸ்ட் டிவைஸ், ஆப்பிள் டிவைஸ் எதுவா இருந்தாலும் we will give 10% டிஸ்கவுண்ட். அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணணும். ஃபார்மை ஃபில் அப் பண்ணி நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நாங்க வந்து அதை செக் பண்ணிட்டு ஆமா இது உங்களோட டிவைஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நாங்க வந்து உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுத்தோம். ஆமா, அது கூடவே நம்ம VPT ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணோம். ஒண்ணும் இல்ல, VPT GSM சர்வீஸ் ஸ்கிரீன்லயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். ப்ரோமோ கோட் கொடுக்கறவங்களுக்கு வேற லெவல்ல நீங்க எப்பவும் கொடுக்குற சர்வீஸோட சேர்த்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுங்க. Thank you sir. Thank you so much. So guys, ஃபைனலா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல GSM சர்வீஸ் காட்பாடி பிரான்ச்சுக்கு நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆப்பிள் டிவைசஸ் யாராவது நீங்க வச்சிருக்கீங்க, ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஃபிளாட் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம GSM சர்வீஸ்ல வந்து எடுத்துட்டு வந்து கொடுங்க. ப்ரோமோ கோடையும் யூஸ் பண்ணுங்க. வேற லெவல்ல உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பாருங்க, ரொம்ப குவாலிட்டியான ஆப்பிள் சர்வீஸை லோவஸ்ட் பிரைஸ் கம்பேரிட்டிவ்லி ஆப்பிள் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதோட வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்ல அந்த வீடியோ பார்க்கலாம். இங்க ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then bye from பரத். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. Thank you for watching.